ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ புதுசாக ஒரு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு மாடி பார்த்திங்கன்னா சுற்றியும் வீடு எல்லாம். இந்த மாடியிலேருந்து அந்த மாடிக்கு ஜம்ப் பண்ணலாம். அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சுற்றி நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சுற்றி க்ரீன் நெட் தான் போட போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். நான் ஏற்கனவே கொஞ்சம் செடிங்க வச்சுருக்கேன் வீட்டில். இருந்தாலும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. எனக்கு நிறைய வைக்கணும், நல்லா பெரிய மாடி தோட்டம் நல்லா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நிறைய மாடி தோட்டம்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்க சொல்ல நம்மளும் இந்த மாதிரிலாம் எப்போ வைப்போம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ தான் அதுக்கான வழி பிறந்திருக்கு. பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. க்ரீன் நெட் தான் போட போகிறாங்க. இப்போ க்ரீன் நெட் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மாடி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ க்ரீன் நெட் சுற்றி போட்டாச்சு. மண் கலவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நான் ஆள் வச்சு ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டோம். ரெண்டு மாட்டு வண்டி செம்மண் ஓட்டியிருந்தோம். அப்புறம் மாட்டு தொழு உரம் வந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டியிருந்தோம். அது வேலை செய்கிறவங்களே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேலே ஏற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரிக்கு போயிருக்கோம் செடியெலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நிறைய செடிகள் இருந்துச்சு. ஆனால் என்ன செடி வாங்குறது எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். ஃபுல்லாக நர்சரி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னென்ன செடி வாங்கலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். நான் செடி, க்ரோ பேக் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன செடி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாங்காய் செடி தான் வாங்கியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயே பூவோடு வந்துருந்துச்சு. ஹைப்ரிடு தான். ரோஸ்மேரி செடி ஒன்று வாங்கியிருந்தேன். வாடாமல்லி செடி, அப்புறம் ஒரு கற்பூரவள்ளி, துளசி செடி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஃப்ரூட் பழமும் இருந்துச்சு. அடுத்து பிரிஞ்சி இலை. இதெல்லாம் என் சின்ன பையன் சூஸ் பண்ணது. அது வந்து சாத்துக்குடி செடி, ஹைப்ரிடு. மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி செடிங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஒரு பப்பாயா செடி வாங்கியிருந்தேன். செர்ரி செடி வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர் ரோஸ். இது வந்து அடுக்கு மல்லி 2 செடி வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. இது வந்து சம்பிங் செடி. அப்புறம் செடி முருங்கையில் ஒன்று வாங்கியிருந்தேன். எல்லோ ரோஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். பன்னீர் ரோஸ் ஒன்று வாங்கினேன். ஸ்வீட் லெமன் ஒன்று வாங்கியிருந்தேன். பிங்க் கலர் செம்பருத்தி ஒன்று. இது வந்து நாட்டு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி ஒன்று. நாட்டு கனகாமரம் 2 வாங்கியிருந்தேன். பட்டன் ரோஸ் பிங்க் கலரில் ஒன்று. அப்புறம் காக்கட்டான், சிகப்பு காக்கட்டான் 2 வாங்கியிருந்தேன். இது ரெட் கலர் செம்பருத்தி, ஹைப்ரிட் இது. இப்போ ஒரு செடியும் நம்ம நடுவு செய்யலாம். மண் கலவெல்லாம் கீழேயே மிக்ஸ் பண்ணி தான் மாடிக்கு ஏற்றிருந்தாங்க.
கூட பார்த்திங்கன்னா என்னுடைய பையனும் என்னுடைய பையனோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு இன்னும் ஹாப்பி. அவனுக்கு தான் ரொம்ப நாள் ஆசை மாடி தோட்டம் வைக்கணுங்கிறது. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ண சொல்ல இன்னும் நம்ம இதை நல்லா பண்ணணும், இன்னும் நிறைய செடியெல்லாம் வைக்கணும், இன்னும் மாடி தோட்டத்தை நம்ம நல்லா பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ செடியெல்லாம் நடவு பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால டயர்டாயிட்டாரு. தர்பூசணி சாப்பிட்டுட்ருக்காரு. நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பாக்ஸில் க்ரோ பேக்கில் அதிலலாம் நான் கொஞ்சம் விதைங்கள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அந்த விதையெல்லாமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்கு. இதில் காஸ்லிக்கீரை தான் போட்டிருந்தேன். இப்போ தான் லைட்டாக எல்லோரும் எட்டி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விதை போட்டுட்டு அந்த செடியெல்லாம் நட்டுட்டு காலையில் தூங்கி எழுந்ததும் போயிட்டு நம்ம அந்த செடி முன்னாடி முழிக்க சொல்ல அந்த விதை முளைச்சிருச்சான்னு பார்க்க சொல்ல அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. சிரிக்கிற விதை போட்டிருந்தேன். அதுவும் 2 நாளில் அழகாக சூப்பராக வந்துட்டு இருந்தது. ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Happy gardening.